வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். வீடு தேடி வரும் மத்திய அரசின் திட்டங்களை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உதகை மக்கள் சேவை மையம் அமைப்பு. மக்கள் சேவை மையம் சார்பில் ஊட்டியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் முனைவர் உமா மல்லன் மற்றும் சமூக ஆர்வலர் முனைவர் உமாதேவி ஆகியோர் பேசும்பொழுது, மத்திய அரசு குறிப்பிட்ட நோக்கங்களுடன் அவ்வப்பொழுது பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறது. இந்த திட்டங்கள் ஏழைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், கிராமப்புற மக்கள் அல்லது சமூகத்தின் நலிவடைந்த பிரிவினருக்கு பயனளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. மகளிர் முன்னேற்றம்தான் நாட்டின் முன்னேற்றம் என்ற மகளிருக்காக செல்மகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. விவசாயிகளுக்கு வருவாய் ஆதரவு திட்டம், மண்வள அட்டை திட்டம், சொட்டு நீர் பாசன திட்டம், பயிர் காப்பீட்டு திட்டம் என்று ஏராளமான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்துகிறது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கிராமப்புற பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டும் திட்டம், தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் கழிப்பறைகள் கட்டும் திட்டம், மகளிருக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் உஜ்வாலா திட்டம், மக்கள் வங்கி திட்டம், பிரதமரின் முத்ரா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்க கடன்கள் வழங்கப்படும் திட்டம் என்ற பல அற்புதமான திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன. நம் நீலகிரி மலை மாவட்ட மக்களுக்கு மத்திய அரசின் நலத்திட்டங்களை பெற்றுத் தருவதற்கே மக்கள் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. மக்களிடம் நேரடியாக சென்று விளக்கி கூறி அனைவரும் பயன்பெறும் வண்ணம் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும். இந்த மக்கள் சேவை மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படும் என்றார். ஓய்வு பெற்ற இணை காவல்துறை கண்காணிப்பாளரான முனைவர் உமா மல்லன் சென்னையில் தனியார் கல்லூரியில் விளையாட்டுத்துறை தலைவராக உள்ளார். 500 கல்லூரி மாணவர்கள் தேசிய அளவிலும் 1000 மாணவர்கள் மாநில அளவிலும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள இவர் காரணமாக இருந்துள்ளார். 200 மாணவர்களுக்கு விளையாட்டுக் கோட்டாவில் கல்லூரிகளில் இடம் கிடைக்கவும் வழிவகை செய்துள்ளார். வீரப்பெண் பிடிக்கும் சிறப்பு அதிரடிப்படையில் முன்னாள் காவல்துறை தலைவர்கள் வால்டர் தேவாரம் மற்றும் விஜயகுமார் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு பல பரிசுகளை பெற்றவர் உமா மல்லன் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.